இந்த மண் உய்விப்பதற்காக பாரதம் படைக்கப்பட்டது. வியாசர் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் தன் தந்தத்தை உடைத்து இந்த மண்ணை உயர்விப்பதற்கு பாரதம் படைத்தார். கிருஷ்ணன் சொன்ன ஒற்றை வார்த்தை, விதுரா, இந்த மண்ணில் நான் அவதாரம் செய்து கம்சனை அழிப்பதற்கு எனக்கு 2 கரம் வேண்டாம், ஒற்றை கரம் போதும். உன்னுடைய அன்பின் மிகுதியான உப்பு கஞ்சிக்கு 4 கரம் இருந்தாலும் பத்தாது. உன் அன்புக்கு நான் அடிமை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம். இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று எல்லாருடைய இல்லத்திலும் பரம்பொருள் பகவான் பிஞ்சு பிஞ்சு கால்களால் இந்த உள்ளத்தையும் உலகத்தையும் அளந்த, வாயை திறந்தால் உலகமே தெரியக்கூடிய அந்த வெண்ணையை உண்ணக்கூடிய கிருஷ்ணனுடைய பெருமையை இந்த மண்ணுக்கு பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து, பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்து, நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்த பகவான் கிருஷ்ணனை எல்லோருடைய இல்லத்து வரவேற்பறையிலும் நாம் கீதாச்சாரத்தோடு போட்டு வைத்திருக்கிறோம். நாம் படிக்க வேண்டிய நூல்களில் கண்களில் ஒத்திக்கொள்வது பகவத்கீதையும் பாரதமும். 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் தன்னைத்தானே உயர்த்துவது. ஆங்கிலத்தில் சொல்வாங்களே, ஒரு செல்ஃப் எஸ்டீம், சுய கௌரவம். நாம் கீதையை படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் பல மேன்மைகளை பெறலாம். இந்த மண் உய்விப்பதற்காக பாரதம் படைக்கப்பட்டது. வியாசர் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் தன் தந்தத்தை உடைத்து இந்த மண்ணை உயர்விப்பதற்கு பாரதம் படைத்தார். அப்பேற்பட்ட பாரதத்தினுடைய சாராம்சம், மூலப்புள்ளி எது, அச்சாணி எது, அஸ்திவாரம் எது என்று கேட்டால் அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்புக்கு 1000 காட்சிகள் உண்டென்றாலும் கூட அதிலிருந்து ஒரு காட்சி உங்கள் கண்முன்னே இந்த காலை பொழுது. இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு, அதர்மத்தை அழிப்பதற்கு, சமரசம் பேசுவதற்கு பரம்பொருள் கிருஷ்ணன், நாம் படிப்பதற்கு பகவத்கீதை தந்த கிருஷ்ணன் அஸ்தினாபுரம் வந்து நிற்கின்றான். அவனை வரவேற்க பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி அப்படி வடிமீது வெடி வைத்து வரிசை கட்டி நிற்கின்றார்கள். முதலில் பரம்பொருள் தன்னுடைய தேர் சக்கரத்திலிருந்து இறங்கி அஸ்தினாபுரத்து மணலில் அப்படி மெல்லிய புன்னகையோடு இளைப்பாரி நடந்து வருகின்றான். பீஷ்மாச்சாரி அவருடைய அன்புக்கு ஆட்பட்டு கரம் பற்றி மகிழ்ந்து அவரை தன் இல்லத்திற்கு வருமாறு அழைக்கின்றார். காரணம், கோபுரத்தின் உச்சி பீஷ்மாச்சாரி இல்லம். ஆகட்டும் பார்க்கலாம் என்று அடியெடுத்து வைக்கின்றான் கிருஷ்ணன். துரோணாச்சாரி தன் வீட்டு தங்கத்தட்டு வெள்ளி கரண்டியில் உணவு அருந்துவதற்கு எள்ளி அன்போடு நகையோடு கூப்பிடுகின்றார். ஆகட்டும் பார்க்கலாம் என்கின்றார். பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரியாரை கடந்த கிருபாச்சாரி, கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா. பட்டு பீதாம்பரமும் 10 பேருடைய மயில் தோகையும் அமிர்தத்தையும் உனக்கு கடைந்து தருவேன் கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா என்கின்றார். ஆகட்டும் பார்க்கலாம் என்கின்றான். ஒல்லியான உருவம், ஓரமாக நின்றான். முப்பரி நூல் மட்டும். அமைதியாகச் சொன்னான், கிருஷ்ணா, அதோ தெரிகின்றதே உன் வீடு, அந்த வீட்டிற்கு நீ வருகின்றாயா, அந்த வீட்டிற்கு நீ வருகின்றாயா, அதுதான் உன் வீடு, உன் வீடு என்றான். பரம்பொருள் பாமா ருக்மணியினுடைய கணவன் கிருஷ்ணன் சிரித்தான். எனக்கு தெரியாமல் என் தாய் யசோதை அஸ்தினாபுரத்தில் பட்டா போட்டு பர்மனண்டாக எனக்கு ஒரு வீடு வைத்திருக்கிறாள் என்பதே விதுரா நீ சொல்லிதான் தெரியும், விதுரா நீ சொல்லிதான் தெரியும். எப்பொழுது எனக்கென்று ஒரு வீடு இருக்கிறதோ அப்போது அங்குதான் நான் தங்க வேண்டும். பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரிகளே சோசாரி, எனக்கென்று வீடு என்று தன் வீட்டுக்கு போனான். அது அவன் வீடு அல்ல, விதுரனின் வீடு. அவன் அழைத்த வார்த்தைதான் மந்திரச் சொல். உன் வீட்டுக்கு வா என்றவுடன் உள்ளம் மகிழ உள்ளே போனான். போனவுடன் அவனை கைகூப்பி வணங்கினான். வந்தவன் விவிஐபி அல்லவா, 2 பழங்களை பிய்த்து வாயிலே தருவதற்கு பதிலாக மொத்தத்தில் தந்து தோளை கொடுத்து விட்டான். அவனும் கடித்து உண்ண போகின்ற போது எதேர்ச்சியாக நான் கொடுத்த பழங்கள் எப்படி என்றான். 7 உலகத்தில் இதுபோன்ற பழத்தை நான் பார்த்ததில்லை என்றான் கிருஷ்ணன். வியந்து பார்த்தான் விதுரன். கிருஷ்ணா மன்னித்து விடு, கிருஷ்ணா மன்னித்து விடு. நீ வந்த மயக்கத்தில், உன்னை பார்த்த மயக்கத்தில் நான் உனக்கு தோளை போட. கோபியரோடு யசோதை எனக்கு விளையாடுகின்ற போது
கோக்களுக்கு பழம் கொடுக்கச் சொல்வாள். நான் மறந்துவிட்டு பழத்தை தின்னு தோலை கொடுப்பேன், என்று எனக்கே செய்து விட்டாய் என்றான். இருவரும் பேசினார்கள். நேரம் கடந்தது. பசியாறுவதற்கு கஞ்சி கேட்டான். என்றைக்கும் அவன் இல்லத்தில் அருந்தக்கூடிய உப்பு கஞ்சியை குவளையில் குடித்தான். குடிக்கப் போனவனின் கரத்தை பற்றினான் விதுரன். என் வீட்டு எச்சை டம்ளாரில் நீ அருந்தக்கூடாது, பரம்பொருள் பசிக்கிறது, காய்ந்த இலையில் பிடித்துக்கொள். இலையில் கஞ்சி ஓடும், பார்த்து பத்திரமாக என்று வலது பக்கம் ஊற்றினான். இடது பக்கம் ஓடியது. இடது பக்கம் பிடித்தான், வலது பக்கம் போனது. இரு பக்கமும் பிடித்தான், கீழே ஓடியது. கிருஷ்ணன் சொன்ன ஒற்றை வார்த்தை, விதுரா, இந்த மண்ணில் நான் அவதாரம் செய்து கம்சனை அழிப்பதற்கு எனக்கு 2 கரம் வேண்டாம், ஒற்றை கரம் போதும். உன்னுடைய அன்பின் மிகுதியான உப்பு கஞ்சிக்கு 4 கரம் இருந்தாலும் பத்தாது. உன் அன்புக்கு நான் அடிமை. பகவத்கீதையும் பாரதமும் சொல்வது அன்பு, அன்பு, அன்பை நேசி, ஆனந்தம் விதைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.